ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம தெளிவாக இருப்போம். இது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே நம்மளுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை சொல்றதுக்கு நம்ம தயங்குவோம். வேணுங்கிறத எவ்வளோ தெளிவாக கேட்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம், அது பிடிக்கல அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் வேண்டாம். ஸோ டோன்ட் ஸ்கிப் மை வீடியோ. வேண்டாம்ங்கிறத வச்சு எப்படி வாக்கியங்களை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் வாக்கியத்தை பாருங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவோம். அதை பற்றி அப்பனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை பத்தி நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேண்டாம், வேண்டாம்ங்கிறத நம்ம டோன்ட் போட்டு எழுதுவோம். So don't. என்ன வேண்டாம் சொல்லியிருக்காங்க? கவலைப்பட வேண்டாம் worry அப்படின்னு சொல்லுவோம். அப்ப don't worry அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். don't worry எழுதியாச்சு, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. அதை பற்றி, ஓகேங்களா, அதை பற்றின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, பற்றிங்கிறது இன்னொரு வேர்டு. இந்த பற்றி அப்படின்னு வந்துட்டா நம்ம என்ன போடணும் ப்ரிபோசிஷன்ல அப்படின்னா about. ஒரு விஷயத்தை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படின்னா about போட்டு தான் எழுதணும். இப்ப அவனை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லும்போது about him அப்படின்னு சொல்லுவோம். அவளை பற்றி அப்படின்னு சொன்னா about her. நீங்க எதை பத்தி பேசினாலும் about போட்டு தான் எழுதணும். about போட்டாச்சு. அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. சோ இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல தான் எழுதணும். சோ அதை அப்படிங்கும் போது நம்ம இட் அப்படின்னு தான் எழுதணும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றத don't worry about it. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. இதை பற்றி இருமுறை யோசிக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதிகமா யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ உடனே நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற, அதை பத்தி ஒரு தடவை யோசிக்கிறதே பெரிய விஷயம், நீ 2-3 டைம் யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்போ இதை எப்படி எழுதுறது? நம்மளுக்கு எப்பயும் போல இங்க வேண்டாம் வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்யலாம், கண்ணை மூடிக்கிட்டு இங்க டோன்ட்னு போட்டுடலாம். யோசிக்க, யோசிக்கனா நம்ம என்ன சொல்லுவோம், திங்க். யோசிக்கிறத திங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருமுறை, இருமுறை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும், 2 டைம் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது, ட்வைஸ்ன்னு சொல்லணும். இருமுறைங்கிறத ட்வைஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க இதை பற்றி அப்படின்னு வந்திருக்கு. சோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, பற்றின்னு வந்திருக்கு. about போட்டாச்சு. இங்க இதைன்னு போட்டிருக்கு. அங்க அதைக்கு நம்ம என்ன எழுதணும், இட் எழுதணும். இங்க இதைன்னு கொடுத்திருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன எழுதணும், இதைன்னு சொன்னாலே நம்ம this அப்படின்னு தான் சொல்லணும். this. Don't think twice about this. பெரும்பாலும் நம்ம don't வச்சு எழுதுற சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா present tenseல தான் இருக்கும். அதனால நம்ம வெர்பும் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா present tenseல தான் இருக்கும். அதாவது verb form formationல இருக்கும். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. கேட்க பயப்பட வேண்டாம். ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு நம்ம தயங்குவோம். ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற பயத்திலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்காமையே போயிடுவோம். மெயினா ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மிஸ் டவுட் இருக்கான்னு கேட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, சேர்ந்து தலையாட்டுவாங்க. பட் அவங்களுக்கு டவுட் இருக்கும், இருந்தாலும் கேட்க பயப்படுவாங்க. கேட்க பயப்பட வேண்டாம். இதை நம்ம எப்படி எழுதுறது, வேண்டாம்ங்கிறத டோன்ட்னு நம்ம போட்டுருவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு டோன்ட்டை வச்சு ஓரளவுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். ஸோ வேண்டாம்ங்கிறத டோன்ட்னு போட்டாச்சு. பயப்பட, பயப்படக்கு நம்ம என்ன சொல்லணும், அஃப்ரைட். பயப்படக்கு அஃப்ரைட். கேட்கறதுக்கு தான் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்பட நம்ம எழுதியாச்சு, கேட்க அப்படின்னு எழுதணும். அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கேட்கனா நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஆஸ்க்னு எழுதுவோம். கேட்கறது என்ன எழுதுவோம், ஆஸ்க்னு எழுதுவோம். நம்ம இந்த சென்டென்ஸ்ல வந்து கரெக்டா கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்ன ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதுல என்னென்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்கு? ஓகே, அஃப்ரைட் ஆஸ்க்னு சொல்ல முடியாது. ஸோ அஃப்ரைட் டு ஆஸ்க், கேட்பதற்கு, அஃப்ரைட் டு ஆஸ்க்.
கேட்கறதுக்கு பயப்படுறத afraid to ask அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. வேற என்ன நம்ம போடணும் அப்படின்னு கேட்டா don't be போடணும். ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல நம்ம பி போட்டு எழுதல, பட் இங்க நம்ம பி போட்டு எழுதியிருக்கோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இங்க பி வந்து இதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த டோன்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா டோன்ட் பிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டோன்ட் பிங்கிறது வந்து கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா அதுல வேண்டாம்னு சொன்ன மாதிரி இதுல இருக்காதே அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம எல்லாமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம், இங்கேயும் நம்ம வேண்டாம் தான் எழுதியிருக்கோம். ஆனா டோன்ட் பிங் போடும்போது அது இருக்காதேங்கிற பொருள் வரும். அப்போ இதை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா கேட்பதற்கு பயத்துடன் இருக்காதே, கேட்க பயப்பட வேண்டாம், ரெண்டும் ஒரே மீனிங் தான், ஒரே அர்த்தமான சென்டென்ஸ் தான். இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் நம்ம டோன்ட் பி போட்டு எழுதுவோம். டோன்ட் பினா வேற ஒண்ணும் கிடையாது, வேண்டாம்ங்கிற மீனிங் தான். ஆனா பெரும்பாலும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இருக்காதே அப்படின்னு சொல்லணும். அடுத்த வாக்கியம் பாருங்க, மேலும் தாமதிக்க வேண்டாம். ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு, இன்னும் நீ என்ன செய்யாத தாமதிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் லேடிஸ் வெளியே கிளம்பும் போது வீட்டுல உள்ளவங்க சொல்ற வார்த்தை இது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ இன்னும் என்ன செய்யற லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேலும் தாமதிக்க வேண்டாம். இதுக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா வேண்டாம்ங்கிறத ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன போடுறோம், டோன்ட். டோன்ட் போட்டாச்சு. தாமதிக்க, தாமதிக்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிலே. டோன்ட் டிலே. தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்றதுக்கு நம்ம டோன்ட் டிலே மட்டும் போட்டா போதும். மேலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இன்னும் அடிஷனலா எழுத வேண்டியது இருக்கு. அப்ப என்ன எழுதுறது, டோன்ட் டிலே எனி ஃபர்தர். எனி ஃபர்தர், எனி ஃபர்தர், அதாவது டோன்ட் டிலே எனி ஃபர்தர், மேலும் தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். மேக்சிமம் வேண்டாம்னு வச்சு சென்டென்ஸை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. நம்ம வேண்டாம்ங்கிறதுக்கு டோன்ட் போட்டுட்டு அடுத்து வெர்ப் என்னவோ அதை நம்ம வெர்ப் 1 ஃபார்மேஷன்ல எழுதிட்டு அடுத்து என்ன தேவைப்படுதோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷனலா சேர்த்துட்டே போகணும். அடுத்த வாக்கியத்தை பாருங்க, அதற்காக வெட்கப்பட வேண்டாம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஷைனஸ் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம தடுக்குது. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டோன்ட் யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது வெட்கப்பட, ஷை. வெட்கப்படுறத ஷை அப்படின்னு சொல்லுவோம். அதற்காக, அதற்காக வெட்கப்பட வேண்டாம் நம்ம எழுதியிருக்கோம். சோ அதற்காக அப்படிங்கறத நம்ம என்ன எழுதுவோம், காக அப்படிங்கும்போது ஃபார். ஃபார் இட்ஸ், அதற்காக அப்படிங்கும்போது ஃபார் இட்ஸ். நம்ம ஏன் இங்க கேப் விட்டுருக்கோம்னு தெரியுதா? ஏன் அப்படின்னா இங்க பி போடணும். டோன்ட் பி ஷை ஃபார் இட்ஸ். இது வந்து ஒரு அட்வைஸ். அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கும்போது நம்ம பி யூஸ் பண்ணணும். டோன்ட் பி ஷை, ஷைங்கிறது வெட்கப்பட வேண்டாம் அப்படின்ற நம்ம அட்வைஸ் கொடுத்துருக்கிறோம். அதுக்காக நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டோன்ட் பி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, முயற்சி செய்ய தயக்கம் காட்ட வேண்டாம். நிறைய பேரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குவாங்க. இந்த மாதிரி தயக்கமே அவங்களுடைய என்ன விஷயம் சொல்ல வராங்க, அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாமையே போயிடும். அதனால தயக்கம்ங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தேவையே கிடையாது. முயற்சி செய்ய தயக்கம் காட்ட வேண்டாம். இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் பெர்ஃபெக்ட் மேட்சான ஒரு சென்டென்ஸ் தான். நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அதை பேசுறதுக்கு தயங்குவோம். அந்த ஒரே தயக்கம்ங்கிற ஒரே காரணத்தினாலேயே நம்மளால என்ன பேச முடியல அப்படின்னா இங்கிலீஷை சரளமா பேச முடியல. ஸோ தயக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ முயற்சி செய்ய தயக்கம் காட்ட வேண்டாம். வேண்டாம்ங்கிறது நம்ம என்ன போடுவோம், டோன்ட். இங்கே என்னதான் வந்திருக்கு, அட்வைஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா டோன்ட் பி. தயக்கம் காட்டுறது, தயக்கம் காட்டுறது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரெலக்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெலக்டன்ட் அப்படின்னா ரெலக்டன்ட்னா தயக்கம் காட்டுறது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தயக்கம் காட்டுறத வந்து ரெலக்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டோன்ட் பி ரெலக்டன்ட், தயக்கம் காட்ட வேண்டாம். இங்க முயற்சி செய்ய, இதை நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ரெலக்டன்ட் டு ட்ரை, முயற்சி செய்வதற்கு. ஓகே, செய்வதற்கு இக்குங்கிறதுனால நம்ம டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப பாருங்க, டோன்ட் பி ரெலக்டன்ட் டு ட்ரை. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது. முயற்சி செய்ய தயக்கம் காட்ட வேண்டாம். டோன்ட் பி ரெலக்டன்ட் டு ட்ரை. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்க பயப்பட வேண்டாம்.
ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு காமெடியில சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த ரிஸ்க் வந்து காமெடியா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம லைஃப்ல அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ரிஸ்க் இன்னும் நம்ம லைஃப்ல ரிஸ்காவே தான் இருக்குது. ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. எந்த ரிஸ்க் எடுத்தாலும் அதுல உங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு ஃபெயிலியர். சக்சஸ் ஆனா ஹாப்பி தான். ஃபெயிலியர் ஆனா அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க நிறைய ஃபெயிலியர் ஆனாலும் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. மொத்தத்துல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்கவே கூடாது. வேண்டாம்ங்கிறத நம்ம டோன்ட். இங்கேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா டோன்ட் பி. பயப்படுறதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அஃப்ரைட். டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னா பயப்பட வேண்டாம். என்ன எடுக்க பயப்பட வேண்டாம், ரிஸ்க் எடுக்க. ஸோ ரிஸ்க் எழுதணும், எடுக்கவும் எழுதணும். அப்ப எப்படி எழுதுறது, டு டேக் த ரிஸ்க். டு டேக் த ரிஸ்க். ஓகேவா, எடுப்பதற்கு, எடுக்க, இக்க, அதுக்கு தான் இங்க டூ போட்டிருக்கோம். எடுக்க, என்ன எடுக்க, ரிஸ்க் எடுக்க. ஸோ த ரிஸ்க். அப்போ மொத்தமா பாருங்க, ரிஸ்க் எடுக்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம ஆங்கிலத்துல மாற்றும் போது டோன்ட் பி அஃப்ரைட் டு டேக் த ரிஸ்க். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம லைஃப்ல நம்மளை பத்தி யோசிக்கிறத விட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளை யோசிக்க மறந்துட்டு மத்தவங்களை பத்தி யோசிச்சோம்னா மத்தவங்க தான் வளருவாங்களே தவிர நம்ம வளர மாட்டோம். நம்ம எப்ப நம்மளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வளருவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, என்னை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுறது, அதே ஃபார்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் என்ன போடணும், டோன்ட். டோன்ட் போட்டாச்சு. சிந்திக்க, சிந்திக்கங்கிறது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், திங்க். ஸோ திங்க்கும் எழுதியாச்சு. என்னை பற்றி, என்னை பற்றி அப்படின்னு சொல்லும் போது என்னது, அபவுட். நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் இல்லையா, பற்றின்னு வந்தாலே அபவுட். என்னை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஜெக்ட்ல எழுதும் போது மீ. ஓகேங்களா, டோன்ட் திங்க் அபவுட் மீ. என்னை பற்றி சிந்திக்க வேண்டாம். இதோட பொருள் என்னை பற்றி சிந்திக்க வேண்டாம். இங்க அதிகம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம அதை ஆட் பண்ணும்போது டூ மச். என்னை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத டோன்ட் திங்க் அபவுட் மீ டூ மச். என்னை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த வாக்கியங்கள்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கவனிச்சதெல்லாம் வச்சு இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இப்போ உதவி கேட்க தயங்க வேண்டாம். நீங்களும் என் கூட சேர்ந்தே ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி போடுவோம், எஸ் டோன்ட். ஃபர்ஸ்ட் என்னது, டோன்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடணும், தயங்க சொல்லியிருக்கு, தயங்க வேண்டாம் சொல்லியிருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா அட்வைஸ் பண்றது தானே. அப்ப நம்ம என்ன போடணும், அட்வைஸ்னு வந்துட்டா எஸ் பி போடணும். தயங்க, தயங்க நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம், தயக்கம். தயக்கத்தை என்ன சொல்லுவோம், தயக்கம்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்குது. இப்போ தயக்கத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், கரெக்டா சொல்லுங்க, எஸ் கரெக்ட், ஹெசிடென்ட். ஹெசிடென்ட்னா என்னது, தயக்கம். hesitant. Don't be hesitant. ஓகே, அடுத்தது என்னது, உதவி கேட்க. அதுக்கும் ட்ரை பண்ணுங்க. உதவினா என்னது, ஹெல்ப். கேட்கனா என்னது, ஆஸ்க். அப்போ ஹெல்ப், ஆஸ்க், இந்த ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. இப்போ ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். எஸ் கரெக்ட், ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, கரெக்டா சொல்றீங்க. என்னது, கேட்கறதுக்கு என்ன சொல்லுவோம், ஆஸ்க். அப்போ ஆஸ்க்கு முன்னாடி என்ன வரணும், டு ஆஸ்க். கரெக்ட், டு ஆஸ்க். கேட்க, ஓகே, அதுக்கு டு ஆஸ்க். அடுத்து உதவி. உதவிக்கு, உதவிக்காக அப்படின்னு சொல்லும் போது என்னதுக்காகன்னா நம்மளுக்கு என்ன வரணும் ஆட்டோமேட்டிக்கா, எஸ் ஃபார் ஹெல்ப். ஃபார் ஹெல்ப். உதவி கேட்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன வந்துடும், டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு வந்துருச்சு. மொத்தமா சேர்த்து சொல்லும் போது பாருங்க, don't be hesitant to ask for help. உதவி கேட்க தயங்க வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதுவும் ஈஸி தான். பயம் உங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம். நிறைய விஷயங்களுக்கு என்னதான் நம்மளை தடுத்து நிறுத்துது, பயம். இந்த பயத்தை மட்டும் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எதனாலும் செய்ப்பாங்க. இப்போ பயம் உங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம். ஓகே, அப்போ வேண்டாம்ங்கிறது டோன்ட்.
நம்ம தெரிஞ்ச வார்த்தைகளா மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கலாம். பயத்தை என்ன சொல்லுவோம்? ஃபியர். ஓகே. நிறுத்துறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோல்டு. நிறுத்துறத ஹோல்டு போட்டாச்சு. அடுத்து உங்களை நம்ம சொல்லும்போது யுவர். யுவர் போட்டாச்சு. மேக்ஸிமம் நம்ம எல்லாமே போட்டுட்டோம். நம்ம கரெக்டா எழுதணும் இல்லையா? சோ என்ன எழுதணும்? டோன்ட் லெட். டோன்ட் லெட். லெட் ஃபியர். டோன்ட் லெட் ஃபியர் ஹோல்ட் யுவர் பேக். ஃபியர் ஹோல்ட் யுவர் பேக் அப்படின்னா பயம் உங்களை தடுக்க அப்படிங்கிறது தான் ஃபியர் ஹோல்ட் யுவர் பேக். பயம் உங்களை தடுக்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்க ஃபியர் ஹோல்ட் யுவர் பேக். பயம் வந்து நம்ம என்ன செய்யுது? பின்னாடி தள்ளுது. அதுதான் ஃபியர் ஹோல்ட் யுவர் பேக் அப்படின்னு நம்ம எழுதணும். சீக்கிரம் போ அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சீக்கிரம் செய்யறதுக்கு. லெட்னா சீக்கிரம் செய்யறது. இப்ப டோன்ட் லெட்னா செய்யாத, நிறுத்து, ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறத சொல்றது. ஸோ இங்க டோன்ட் லெட் ஃபியர் ஹோல்ட் யுவர் பேக் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். பேச பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? பேசுறதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை எப்படி எழுதணும்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Did you like this video? Please share it with your friends and family and subscribe to my channel. This is for motivations to upcoming videos. So don't forget to subscribe. Thank you for watching.